எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு நீங்களே ஜோசியம் பார்த்துட்டீங்களா சார்? ரொம்ப நாள் டவுட்டா. எனக்கு நானே ஜோசியம் பார்த்துக்குவேன். அப்பப்போ நானும் கோயிலுக்கு போவேன். எனக்கும் கிரகங்கள் விடாது. ஜோசியம் பார்க்கறதுனால மட்டும் விதியெல்லாம் மாற்ற முடியாது. நானும் மனுஷன் தானே, என்னையும் அடித்து துவைச்சிருக்கு. அதனால் அப்போ தானே அடுத்தவங்களோட கஷ்டத்தை உள்வாங்கி என்னால் பார்க்க முடியும். என்னையே உண்டு இல்லைன்னு பண்ணதுனால தான் ஜோசியத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு தெரியும். ஒரு 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 விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜோதிடத்தில் கண்டுபிடிச்சிடலாம். இவங்க விபத்தாவாங்க, இவங்களை எப்படி சமாளிச்சணும், இந்த திசை உயிரோடு இருக்குமா, உயிரோடு இருக்க முடியாதா, இதெல்லாம் தெரிஞ்சிடும். இருந்தாலும் என் கர்மனையும் என்னால் வெல்ல முடியாது. இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சில கோயில்களுக்கு போய் என்னை சமாளிச்சுக்கிறதுக்கு உண்டான வழியை தேடிக்கலாம், அவ்வளோதான். ஜோதிடம் பார்க்கறதுனால தலையெழுத்தெல்லாம் மாற்ற முடியாது. சில கோயிலுக்கு போகிறதுனாலையும், சில தான தர்மங்கள் பண்ணுறதுனாலையும், சில குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுறதுனாலையும் மட்டும்தான் நம்ம தலையெழுத்தை